நம்ம தலைவர் வந்து ஒரு லெட்டர் விட்டுருக்காருல்ல, ஒரு அறிக்கை விட்டார். என்னன்னா, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. ஓகே, அவரை அறிக்கை விட்டுறது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சீமான் அவரை கழுவி கழுவி ஊற்றிருக்காரு, அப்போ வாய் திறக்கல. அப்புறம் அந்த சாட்டை துரைமுருகன் கழுவி ஊற்றிருக்காரு, அப்போ வாய் திறக்கல. ப்ளஸ் நம்ம உதயநிதி ஸ்டாலின், ப்ளஸ் ஸ்டாலின், அப்புறம் வேற யாரு அந்த திருமாவளவன், இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்கெல்லாம் வந்து நிறைய அவருக்கு எதிராக சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் வாய் திறக்கல. இதுக்கு மட்டும் ஏன் திறக்கிறாருன்றது யாருக்குமே புரியல. இதுலேயும் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவரை பற்றி தப்பாகவும் சொல்லலை. அவர் வரலான்னு ஒரு உச்சக்கட்ட நடிகர் ஒருத்தர் வந்தார், அவரை வந்து வரவிடாம திமுக இது மாதிரி தடுத்துட்டாங்க அப்படிதான் சொன்னார். இதுல வந்து அவரை ஒன்றும் தப்பா சொல்ற மாதிரி சொல்லலை. அந்த மனவலிமை வந்து எங்க அண்ணனுக்கு இருக்கு, அந்த மனவலிமை அவருக்கு இல்லை, அந்த மாதிரிதான் சொன்னாரு. அதுல ஒன்றும் தப்பா எதுவும் இல்லை. அவர் வந்து திமுகவை வந்து இது மாதிரி பண்றாங்க, ஒருத்தர் வேற யாருன்னா உள்ள நுழைய வந்தா அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குறாங்க, அதுதான் சொல்ல வந்தாரு. அதுக்கு வந்து இவ்வளவு ரியாக்ட் பண்ணணுன்றதெல்லாம் பெரிய அவசியமே இல்லை. அவருக்கு இருக்கிற பவருக்கு அவர் நிறைய நிறைய இஷ்யூலாம் நிறைய நடந்திருக்கு. ரேப் இஷ்யூ நடந்திருக்கு, நிறைய கொலை பண்ணுறது நிறைய நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் அவர் வாய்ஸ் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரோட பவரே அவருக்கு தெரியல. அவரோட பவர் அவர் நல்லா யூஸ் பண்ணலாம். பட் அவர் வந்து அட்டாக் பண்ணுறது வெறும் தளபதியை மட்டும் அட்டாக் பண்ணுறதாவே இருக்காரு. அது ஏன்னு தெரியல. தலைவர் சொன்னாரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லணும். காலம் பேசாதுன்றது கரெக்டு தான். நீங்கள் எப்போ பேச போகிறீங்க? அவங்களுக்கு எதிராக எதுவும் பேசவே மாட்டீங்களா? வெறும் வந்து தளபதியை மட்டும் அட்டாக் பண்ணோன்னா எட்ரா பேப்பரை எதிரா கதையை அப்படின்னு பண்ணிடுறீங்க. இதே வேற யாருன்னா உங்களை பேசினா அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுறீங்க. இதே நீங்கள் சிம்பிளாக இக்னோர் பண்ணிட்டு போகிற விஷயம் தான். இந்த லெவலுக்கு நீங்கள் இது மாதிரி இறங்கலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேவையில்லாமல் இது ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி உங்கள் தரத்தை தான் குறைச்சிக்கிறீங்க. நீங்கள் செய்ய நினைச்சதை உங்கள் துறையில் இருக்கிற ஒருத்தர் செய்ய நினைக்கிறாருன்னா நீங்கள் அதுக்கு பெருமை தான் படணும். இப்படி வன்மத்தை கொட்டக்கூடாது. நம்மள ஒரு கதை ஒன்று இருக்குது, நண்டு கதை ஒன்று இருக்குது. உங்களை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த நண்டு அதுவும் ஏறாமல் மற்றவங்களே ஏற விடாமல் பண்ணோம். அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது மாதிரிலாம் பண்ணுறது நல்லதா இல்லையான்னு தெரியல. நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம்.